சில விஷயங்கள் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி எதுவும் தெரியாது, புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இதில் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதில் லவ் இந்த குட்னஸ் இதெல்லாம் கிடையாது. ஸோ பார்ட்னர் சம்டைம்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். என் பேச்சு கேட்கலையா செட் ஆகாது. ஏன்னா உன்னை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட ஃபர்ஸ்ட். நீங்க பார்ட்னர் கண்ட்ரோல் பண்றீங்க, அது எப்படி சார் கரெக்ட்டா இருக்கும்? சார் அதான் நான் ரிலேஷன்ஷிப் கன்சல்டன்ட். சரியா, நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு ஒரே ஒரு சார், நீங்க ரிலேஷன்ஷிப் கன்சல்டன்ட்டா இருந்தாலும் கூட நான் பார்ட்னரை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? இப்போ படத்தை பாயிண்ட் ஒரே வார்த்தை சொல்றேன். இங்க ரியாலிட்டியில பார்ட்னரை ஹர்ட் பண்ணாதான் லவ் பண்ணுவாங்க. பார்ட்னரை நீங்க ஹர்ட் பண்ணணும் மென்டலி. புரியுதா உங்களுக்கு? ஹர்ட் பண்ணனும்னா மென்டல் நீங்க அள வைக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க பிசிக்கல் அடிக்கலாம். நாட் இன் டாக்ஸிக் வே, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சொல்ல. நீங்க நாட் இன் டாக்ஸிக் வே, அதாவது அடிச்சு கொல்லாம இருக்கலாம், ஆனா நீ 4-5 அடி அடிக்கலாம். ஆக்சுவலா சொல்ற கரெக்ட் தாங்க, அடிக்கலாம். ஆனா அவங்க பார்ட்னர் அடிக்காதீங்க. இந்த மாதிரி ஏதாவது மழுமக்கு இருப்பானுங்களா, அவனுங்களை அடிங்க. இத்தனை வருஷமா லவ் பண்ணிருக்கா சார், இத்தனை லவ் மேரேஜ் வந்திருக்கு சார். யாருமே வந்து நீ போய் உன் பார்ட்னரை மென்டலா ஹர்ட் பண்ணு, பிசிக்கலா ஹர்ட் பண்ணு, அது டாக்ஸிக் அளவுக்கு போக கூடாது, பட் சின்னதா வச்சுக்க, இப்படி எந்த லைஃப் கோச்சும் சொல்லி எந்த பார்த்ததே இல்ல. உங்களுக்கு லவ் பத்தி தெரியாது. இந்த வந்துட்டீங்க இப்போ வந்து இப்போ நான் சொன்னேன், இப்பதான் நீங்க லவ் நீங்க தான் சொல்லி கொடுக்க மாதிரி சொல்றீங்க. இப்போ மீண்டும் என்ன சொல்றீங்கன்னா லவ் மேரேஜ் நீங்க உனக்கு தெரியாதுங்கறீங்க. நானே லவ் மேரேஜா சார்? சார் இங்க எனக்கு தெரியாது. லவ் மேரேஜ்னா லவ் பத்தி தெரியுமா சார்? இப்போ நான் உங்களுக்கு கேக்குறேன், நீ லைஃப் கோச்சா இருக்கா, உங்க லவ் பத்தி தெரியுமா? கரெக்டா கேட்டார். உங்களுக்கு உங்க பார்ட்னருக்கு நடுவுல என்ன மாதிரி பிரச்சனை வேணா வரலாம். ஆனா இவர் சொன்ன மாதிரி மடுமக்குத்தனமா கை வைக்கிறது, மென்டலா டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் எவனாவது அட்வைஸ் கொடுத்தா அவனை முடிஞ்ச அளவுக்கு தொலை தூரத்துல வச்சிருங்க. ஏன்னா ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புமே ஒவ்வொரு விதமானது. உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னொருத்தங்க ரிலேஷன்ஷிப் ஒரே லெவல்ல இருக்காது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைனமிக்ஸ் இருக்கும். அதனால காதல்னாலே என்னன்னு எனக்கு தான்டா தெரியும், நான் தான் ஆளு, என்னோடதான் பூடு, இந்த மாதிரி எல்லாம் எவனா பேசிட்டு வந்தானா தயவு செஞ்சு அவன் பேச்ச கேட்காதீங்க. சரியா? உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்க பார்ட்னர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. இல்லாட்டி சும்மா ஜென்ரலான ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், லைக் கொஞ்சம் காமனான இன்டிமசி இஷ்யூஸ், இல்லாட்டி அம்மா பிரச்சனை, அப்பா பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னொரு கப்பலா இருக்கிறாங்களோ இல்லாட்டி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க கிட்ட நீங்க கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இவன் சொல்றதுதான் கரெக்ட், இவன் தான் காதலே நட்டு வளர்த்தாங்கிற மாதிரி எவனா பேசுவோம் பாருங்க, இந்த மருமக்கு மாதிரி, அந்த மாதிரி எந்த பேச்சையும் தயவு செஞ்சு கேட்பாரு. ரிலேஷன்ஷிப் போச்சாமா நல்ல நல்ல செவிலியோட வரணும்.